ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பிரில் தலைநவரை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து அளவு துணியை வந்து ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு உயரம் வந்து 25 இன்ச்சு எடுக்கணும். எடுத்து ஒரு டாட் வச்சுக்கணும். 25 இன்ச்சு எடுத்து ஒரு டாட்டு. அடுத்த அகலம் வந்து 17 இன்ச்சு எடுத்து ஒரு டாட் வச்சு ஒரு கட்டம் போட்டுடணும். கட்டம் போட்டு 2 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பிரிலுக்கு வந்து 5 இன்ச்சு அளவுள்ள 5 இன்ச்சு அகலமும், அடுத்து தேவைக்கு ஏற்ற அளவு துணி எடுத்துட்டு அதில் வந்து கீழே சுருக்கு வச்சு சுற்றிலும் வச்சு தைச்சிடணும் 4 பக்கம். இதுதான் பிரில் தலைநவரை கட் பண்ணி தைக்கும் முறையாகும். இப்போ வந்து பிரில் எப்படி வைக்கிறது பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல துணி கட் பண்ணிக்கிறோம்ல, 3 இன்ச்சு அகலமும், அடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி டாட் போட்டுக்கணும். போட்டு நீளமாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிரில் தலைநவரை தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த பிரில்லுக்காண்டி ஒரு துணி எடுத்துருக்கோம்ல, அதாவது 3 இன்ச்சும் ஒரு லாங்கான துணி, நீளமான துணி எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து முதல்ல வந்து 2 துணியையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஓரத்தில் மடித்து தைக்கணும். முதல்ல தைச்சிட்டு பிறகு சுருக்கம் வைக்கணும். சாதாரண சுருக்கம் வச்சிடணும். அதுதான் பிரிலுக்குரிய முதல்ல பிரில்லை வந்து ரெடி பண்ணிக்கணும். அடுத்து வந்து அந்த தலையணை உரைக்குரிய துணியை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த தலையணை உரையில் வந்து நுனியில் வந்து முதல்ல மடித்து ஒரு சிறிய மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சிடணும், பிசுறு இல்லாமல். அடுத்து தைச்சிட்டு 2ஆக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பிறகு அந்த தலையணை உரையில் நல்ல பக்கத்தில் அந்த பிரில் தைச்சிருக்கோம்ல, அதை வந்து மேலாப்பில் ஓரத்தில் 3 பக்கமும் வச்சு தைச்சி 3 பக்கத்துலேயும் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு அந்த இன்னொரு துணி இருக்குல்ல, அந்த துணியை வந்து முதல்ல 2ஆக கட் பண்ணியிருக்கும். கட் பண்ணிவிட்டு தான் பிரில்லை வந்து அந்த நல்ல பக்கத்தில் வைக்கணும். வச்சுட்டு அடுத்து இன்னொரு துணி இருக்குல்ல, 2 துணியாக இருக்குல்ல, அதையும் நல்ல பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு தைக்கணும். 3 பக்கம் தைச்சி முடிச்சிடணும். தைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அது 2 தைச்சிடணும். ஏன்னா இது வந்து இணைப்பு இல்லையா, அதுக்கு வந்து அதனால் 2 தையல் போடணும். அடுத்து தலையணை உரையில் நுனிப்பகுதி முன்னாடி உள்ள பகுதியில் வந்து 2ஆக சென்டர் குறிக்கணும். சென்டர் குறிச்சிட்டு அடுத்து அதுக்கும் ஒரு சென்டர் குறிக்கணும். வலது பக்கமும் இடது பக்கமும் குறிச்சிட்டு அதில் வந்து இந்த சுடிதார் நாடா இருக்குல்ல, அதை வச்சு தைச்சி முடிச்சிடுறோம். இதுதான் பிரில் தலைநவரை தைக்கிற முறையாகும். தேங்க்யூ.